Hi friends, welcome to your TNPC. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அழகு 1 இலக்கணம்ல இரண்டு வினை சொற்களின் வேறுபாடு தான் பார்க்க போறோம். இதை நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணதில் 75 ப்ளஸ் கொஸ்டின் வந்துச்சு. ஸோ நம்ம அந்த 75 கொஸ்டினும் இப்போ நம்ம பார்த்துடலாம். டேரெக்டாக கொஸ்டின் போயிடலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதை போய் பார்த்துருங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். விலை விலை. ஆப்ஷன் பார்க்கலாமா? செய்தல் வியத்தல், பொருளின் மதிப்பு உண்டாக்குதல், விரும்புதல், மெலிந்து போதல், செடியினிலை நூல் இலை. ஸோ இந்த லை கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே வந்து இருவினைகள். ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விலைக்கு வந்து ஆன்சர் பொருளின் மதிப்பு, செகண்ட் விலைக்கு வந்து உண்டாக்குதல், விளைவித்தல்னு சொல்லுவோம்ல, அது வந்து உண்டாக்குதல் மாதிரி. இந்த விலை இதோட ரேட் என்னன்னு சொல்லி கேட்போம்ல, அதுதான் பொருளின் விலை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வேறுபாடு அறிக. அருந்து அருந்து. ஸோ ஆப்ஷன் பார்க்கலாம். குடி துண்டுப்பட்டு, குடி மாற்று, உன் துண்டுப்பட்டு, பருகு செல். ஸோ இங்கே வந்து இந்த ரு இருக்கா, இந்த ருக்கு ஆன்சர் வந்து குடி. அருந்து குடிங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அது. அருந்துனா அருந்து வீண்டுடுச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை துண்டுப்பட்டு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இருவினைகளின் பொருள் வேறுபாடு. குவிந்து குவித்து, இத்து இந்துன்னு இருக்கா. ஸோ குவிந்து குவித்துன்னு இருக்குது. ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் எல்லாம் ரெண்டும் பெருசாக இருக்குது. நம்ம ஆன்சரை இப்போ பார்த்துடலாம். இந்த குவிந்துக்கு வந்து அமைச்சர் பதவி ஏற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன. நெக்ஸ்ட்டு ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். பாராட்டுகள் குவிந்தன வந்து சேர்ந்துச்சுன்னு சொல்லலாம். ஆதரவாளர்கள் வந்து பரிசு பொருட்களை குவித்தனர், அதை வந்து சேர்த்து வச்சுக்கிட்டாங்க, குவிச்சு வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். குவிஞ்சது வந்து நிறைய வந்து பாராட்டு குவிந்தன அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பரி. இந்த பரியோட ஆன்சர் வந்து இறங்கு. இந்த பரிக்கு வந்து அபகரி. அவன் கிட்டேருந்து பறிச்சுன்னு போயிடுங்கிறது வந்து அவன் கிட்டேருந்து அபகரிச்சுன்னு போன்னு சொல்லுவோம்ல, அது. இது ஒன்றுத்துக்கு தெரிஞ்சாலே அபகரின்னு வருது. ஸோ இங்கேயும் அபகரின்னு வருது. ஸோ இங்கே ரா இங்கே நம்மளுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ இது ஒழுங்காக பார்த்துக்கோங்க. இந்த ரா வரும். நெக்ஸ்ட்டு இறங்கு அபகரி ஆன்சர். பொருள் வேறுபாடு அறிக. பெரு. ஸோ ஆப்ஷன் வந்து பெரிய செயல் மதிப்பு பெரு, சிறிய செயல் மதிப்பு பெரு, பெரிய செயல் பெருகுதல், பெரிய செயல் மதிப்பு கொடு. ஸோ இதோட ஆன்சர் என்னென்னா பெரு. இந்த ரூக்கு வந்து பெரிய செயல்னு அர்த்தம், இந்த ரூக்கு வந்து மதிப்பு பெருன்னு அர்த்தம். பெரிய செயல் பெருன்னு இருக்கிறதுனால பெரிய செயல். இந்த ரூ வந்து பெரு மதிப்பு பெறுறது, பெறுதல் பெரு அப்படின்னு இந்த ரூ வருது, மதிப்பு பெரு. நெக்ஸ்ட் கொஷின். இருவினைகளின் பொருள் வேறுபாடு. பணிந்து பணித்து. ஸோ பணிவுடன் நடத்தல், பணிந்து செயல்படுறாங்க அப்படின்னு சொன்னால் பணிவோடு அவன் இருக்கான் அப்படின்னு. பணித்துனா அவனை இங்கே பணித்து அப்படின்னு சொல்லி நம்ம கட்டளையிடுறது தான் பணித்தல். பணிந்துனா பணிவுடன் நடத்தல். நெக்ஸ்ட் கொஷின். இருவினைகளின் பொருள் வேறுபாடு. உரி. இந்த ரி ஒன்று இருக்குது, இந்த ரி ஒன்று இருக்குது. ஸோ இந்த உரிக்கு வந்து கலர்ச்சிங்கிறது ஆன்சர், இந்த உரிக்கு வந்து தூக்குங்கிறது ஆன்சர். இங்கே வந்து நம்மளுக்கு பாருங்கள், எல்லாத்துக்குமே தூக்குன்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த உரிக்கு வந்து தூக்கு தான் ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சோம். அதுக்கு அடுத்தது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அவங்க நம்மளுக்கு எப்படி மாற்றி கொடுக்குறாங்க பாருங்கள், இந்த லாவும் கொடுக்குறாங்க, இந்த லாவும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆன்சர் வந்து நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். அப்போ இந்த உரிக்கு வந்து கலர்ச்சி தூக்கு தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். இருவினைகளின் பொருள் வேறுபாடு. சீரிய இங்கே வந்து ரீ தான் வேறுபட்டு இருக்கா. ஸோ ஆப்ஷன் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ வந்து கோபம் கொண்ட பெருமை பெற்ற, சிறுமை கொண்ட பெருமை பெற்ற, அளவில் குறைந்த வடிவில் குறைந்த, பெருமை பெற்ற கோபம் கொண்ட. இந்த சீரியக்கு வந்து பெருமை பெற்றங்கிறது ஆன்சர், இந்த சீரியக்கு வந்து கோபம் கொண்ட என்பது ஆன்சர். ஸோ நம்ம சீரின்னு வந்தான் பாரு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் கோபம் எப்படி சீரின்னு வரான் பாரு, கோபம் கொண்டு வர்றத வந்து அது. இந்த சீரியங்கிறது வந்து பெருமை பெற்றுங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். ஈன்றாள் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இந்த பார்த்தோன்னே நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஈன்றெடுத்தாங்க, எங்கள் அம்மா என்னை ஈன்றெடுத்தாங்க அப்படின்னு நம்ம பேச்சுவாக்கில் கேள்விப்பட்டிருப்போம்ல. அப்போ பெற்றெடுத்தாள், ஈன்றாள்னா பெற்றெடுத்தாள்,
ஈந்தாள்னா கொடுத்தாள். இதை அவனுக்கு நம்ம நிறைய செய்யுள்ல பார்த்துருப்போம். அந்த பொருளை அவளுக்கு ஈந்தாள், கொடுத்தாள்ங்கிறது ஆன்சர். ஸோ ஈந்தாள் ஈந்தாளுக்கு வந்து கொடுத்தாள், பெற்றெடுத்தாள்ங்கிறது ஆன்சர். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. பல கலவை நிறைந்த ஜாடியில் தண்ணீரை நிறைத்தனர். நிறைந்த ஜாடியில் தண்ணீரை நிறைத்தனர். நிறைத்த நிறைந்த நிறைத்த நிறைந்த நிறைந்த நிறைத்த நிறைந்த நிறைத்த அப்படின்னு இருக்கு. இது என்ன ரெண்டு பேர் அப்படியே ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க போல இருக்கு. பொருள் வேறுபாடு அறிந்து. பல கலவை நிறைந்த ஜாடியில் தண்ணீரை நிறைத்தனர். ஸோ ஆன்சர் வந்து கரெக்டு. நிறைத்த இது ரெண்டுமே கரெக்டுங்கிறது தான் போல இருக்கு இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். சரியான இணையை கண்டுபிடி. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு சரியான இணை. ஓகே, தொடுதல்னு இருக்கு. தொடுதல்னா நம்ம சரி ஆப்ஷன் பார்த்தலாம். பார்த்தல், பகிர்தல், தேடுதல், கிடைத்தல், அணிதல், தீண்டுதல், கிடைத்தல், படைத்தல். ஸோ தொடுத்தல் மாலையை தொடுத்தாள் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? அது எதுக்கு தொடுத்தல், அணிதல், மாலையை அணிஞ்சிக்கிறாங்க, அதை வந்து மாலை தொடுத்தான் அப்படின்னு சொல்கிறதுனால அணிதல் ஆன்சர். ஸோ இங்கே வேறு எங்கேயுமே பார்த்தல் இல்லை, தேடுதல் இல்லை, கிடைத்தல் ஒன்று நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம், அதனால் அணிதல். மற்ற எங்கேயும் அணிதல் இல்லைனா இப்போ இதான் ஆப்ஷன் நம்ம டிக் பண்ணிடலாம். அப்போ இந்த தொடுதலுக்கு என்ன ஆன்சர்? தீண்டுதல், தொட்டு பார்க்கறது, அதை வந்து தீண்டி பார்க்கறது, அதுவும் நம்மளுக்கு தெரியும்ல. ஸோ தீண்டுதல், தொடுதல் வந்து அணிதல், தீண்டுதல் தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, சரியான தொடர்களை தேர்ந்தெடு. மறைந்து, மறைத்து. ஸோ இப்படியும் கேட்கலாம். இந்த மறைந்து 1 மற்றும் 2 சரியானவை ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போனா பசி கண்ணை மறைத்தது, இந்த 1 ரைட்டு. உணவு உண்டதால் பசி மறைந்தது, 2வதும் ரைட்டு. பசி கண்ணை மறைந்ததுன்னா வரும், தப்பு இல்லை படிக்கும்போதே. உணவு உண்டதால் பசி மறைத்தது, நம்மளுக்கு படிக்கும்போதே அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால இந்த 2மே இல்லை. ஸோ இந்த மறைத்து எதுக்கு கரெக்டாக வந்துருக்குதுன்னா 1, 2க்கு தான் கரெக்டாக வந்திருக்கு. பசி கண்ணை மறைத்தது, உணவு உண்டதால் பசி மறைந்தது, இந்த 2 தான் ஆன்சர். ஸோ 1 மற்றும் 2 தான் சரியானவை. நெக்ஸ்ட் கொஷின். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. பொருத்தமான வினையை எடுத்து எழுது. கதிர் அலுவலகத்தில் இருந்து விரைவாக டேஷ், அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் டேஷ். ஓகே, ஆப்ஷன் வந்து வந்தான், வருகிறான், வந்து விட்டான், வரவில்லை, வந்தான், வருவான், வரமாட்டான். ஸோ இதோட ஆன்சர் வந்து கதிர் அலுவலகத்தில் இருந்து விரைவாக வந்து விட்டான், அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வரவில்லை. ஸோ அவன் இன்னும் வரவில்லைன்னு சொல்கிறாங்க. அவன் விரைவாக வந்துட்டான், அவங்க அப்பா வந்து விரைவாக வந்துட்டாங்க, அவன் பையன் இன்னும் வரவில்லை. இது ஆன்சர். வந்து விட்டான், வரவில்லைங்கிறது ஆன்சர். அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வரமாட்டான், ஒரு சென்டென்ஸ் வரலை. அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வருகிறான், அது எப்படி சென்டென்ஸ் சரியாக வரலை. அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வருவான், நம்ம படித்தாலே நம்மளுக்கு தெரிய வந்துடும் இந்த ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து பி, வந்து விட்டான், வரவில்லை. நெக்ஸ்ட்டு. ஸோ அந்த குவித்து, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. குவித்து ஆன்சர் வந்து சந்தையில் குவிந்த குப்பையை அள்ளி வண்டியில் குவித்து வைத்தனர். சந்தையில் குவிந்த குப்பையை அள்ளி வண்டியில் குவித்து வைத்தனர். அங்கே குவிஞ்சிருந்த குப்பையை வந்து அதை எடுத்துன்னு போய் ஒரு இடத்துல குவிச்சு வச்சாங்க. வைப்பாங்க, ஒரு மலை மாரி குவிச்சு வச்சாங்கன்னு சொல்லுவோம்ல, அது குவிந்த குப்பைகள் நிறைய செதறி கிடந்த அந்த குவிந்த குப்பையை வந்து எடுத்துன்னு வந்து குவித்து வைத்தனர். அது ஆன்சர் வந்து பி, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. கல்வியின் சிறப்பை டேஷ் மாணவன் சக மாணவர்களுக்கு டேஷ் சென்றான். ஸோ இங்கே வந்து உணர்த்தி அப்படிங்கிறது ஆப்ஷனாக. ஸோ ஆன்சர் வந்து கல்வியின் சிறப்பை உணர்ந்த மாணவன் சக மாணவர்களுக்கு உணர்த்தி சென்றான். ஸோ இந்த சின்னனா பெரியனா இருக்குது, இங்கேயும் சின்னனா, ரெண்டுமே சின்னனா இருக்குது, உணர்த்தினே இருக்குது, இங்கே ரெண்டுமே சின்னனா ஆனால் உணர்ந்த வேற மாதிரி இருக்குது. ஸோ இந்த 3 ஆப்ஷனுமே தப்பு. எந்த சரியானதுன்னா கல்வியின் சிறப்பை உணர்ந்த மாணவன் சக மாணவர்களுக்கு உணர்த்தி சென்றான், இதுதான் ரைட்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. கண்ணன் டேஷ் நிலையில் பானைகளை டேஷ்.
ஆப்ஷன் படிக்கலாம். வனைந்தான், வளைத்த, வளைந்தான், வளைத்த, வனைந்த, வளைத்த, வளைந்த, வனைந்தான். ஸோ இங்கெல்லாம் வனைத்த, வளைவன அப்படின்னு இருக்க. நம்ம ஆன்சரே பார்த்துடலாமா? கண்ணன் வளைந்த நிலையில் பானைகளை வனைந்தான். அந்த பானை வந்து வளைந்த நிலையில் வளைஞ்சிருக்கு. அந்த நிலையில் பானைகளை வந்து வனைந்தான்னா அது செஞ்சான்னு அர்த்தம். வனைந்தான், வனைந்த நிலையில் பானைகளை வனைந்தான். ஆன்சர் அதுதான். நெக்ஸ்ட் கொஷின். இருவினைகளில் பொருள் அறிந்து சரியான தொடரை தெரிவு செய்க. பொருந்து, பொருத்து. மின்விசிறி பொருத்தி சரியாக பொருந்தி உள்ளதா என்று கவனி. ஆன்சரே நம்ம பார்த்துட்டோம். பொருத்தி, பொருந்தி. இது பொருத்தி எங்கே வரும், பொருந்தி எங்கே வரும், நம்ம கரெக்டாக போடணும். ஸோ ஆன்சர் பார்த்துட்டிங்களா? பொருந்து, பொருத்து. மின்விசிறி பொருத்தி சரியாக பொருந்தி உள்ளதா, சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட். பொருத்தமான இணைகளை தேர்க. பிணைந்து, பிணைத்து. ஓகே, இங்கே பொருத்தமான இணை ஆன்சர் எங்கே இருக்குது? 1 4 சரின்னு இருக்குது. 1 4 சரியா? 1 4 என்ன? பாம்புகள் பிணைந்தன. 4 தாம்புகள் பிணைத்தன. மற்ற ரெண்டுமே தப்பு. அப்போ பாம்புகள் பிணைந்தன, தாம்புகள் பிணைத்தன தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். பொருள் வேறுபாடு அறிக. திருந்து, திருத்து. மனம் திருந்திய கைதியின் விடைத்தாளை திருத்தினேன். ஸோ ஒரு அவன் வந்து மனம் திருந்திட்டான், அவனோட விடைத்தாளை வந்து நான் திருத்தினேன். இதுதான் சரியான இது. நெக்ஸ்ட் கொஷின். கொடுக்கப்பட்டுள்ள வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை தெரிவு செய்க. விரிந்தது, விரித்தது. ஆன்சரே நம்ம இதுக்கு எல்லாமே படிச்சிடலாம். ஏன்னா பெருசாக இருக்குது, நம்ம டைம் ரொம்ப இசுக்கும். ஆன்சரே படிச்சிடலாம். மலைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தொகை விரித்தது. ஸோ பூவின் இதழ் வந்து விரிந்தது, மயில் தொகை வந்து விரித்தது. நம்ம அது கேட்டு டிஃப்ரென்ஸ் நம்ம அதை தெரிஞ்சு வச்சுக்கினா தான் இது போட முடியும். நெக்ஸ்ட் கொஷின். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து பிழையான தொடரை தேர்க. அடங்கு, அடக்கு. ஆன்சர் ஆசிரியர் அடங்கியதால் மாணவர் அடங்கினர். ஆசிரியர் அடங்கியதால் மாணவர்கள் அடங்கினர். இருவினைகளின் பொருள் பிழையான தொடர். பிழையான தொடர் தானே கேட்குறாங்க. அந்த என்னோட அடங்கியதால் அடங்கினர் இருக்குன்னு பார்த்தேன். ஸோ காவலர் அடக்க, திருடர்கள் அடங்கினர். ஸோ இது ரைட்டு. அவங்க அடக்குனதுனால திருடர்கள் அடங்கிட்டாங்க. மனதை அடக்கினால் ஆசை அடங்கும், மனதை அடக்கினால் ஆசை அடங்கும். இது ரைட்டு ஆன்சர். ஆசிரியர் அடக்க மாணவர் அடங்கினர். இது ரைட்டு. ஸோ நம்மளுக்கு தப்பானது எதுனா ஆசிரியர் அடங்கியதால் மாணவர் அடங்கினர். இதுதான் தப்பு. நெக்ஸ்ட் கொஷின். குவிந்து, குவித்து. இந்த குவிந்து, குவித்து 3 இடத்துல வேறு வேறு ஆப்ஷனோடு வந்திருக்கு. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. குவிந்து, குவித்து. ஆன்சர் பார்த்தலாம். குவிந்து கிடந்த பூக்களை எடுத்து ஒன்றாக குவித்து வைத்தனர். குவிந்து, குவித்து. மேலே வந்து ஒரு குப்பை கீழே கிடந்ததை சேர்த்து வச்சது அப்படி ஒன்று வந்துச்சு. இங்கே வந்து குவிந்து கிடந்த பூக்களை வந்து குவித்து வைத்தனர். அப்படி இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட். இருவினைகளின் பொருள் வேறுபாடு. மாறு, மாற்று. ஆன்சரே பார்த்தலாம். மாறு வேடம் அணிந்து பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றி கொண்டாள். ஸோ மாறு வேடம் மாறு அணிந்து பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றி கொண்டாள். ஸோ நம்மளுக்கு இது மீனிங் நம்மளுக்கே புரியும். வினைகளோட மீனிங் மாறு வேடம் அணிந்து பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றி கொண்டாள். நெக்ஸ்ட். பணித்து, பணிந்து. ஆன்சர் முதலாளி பணித்ததும், முதலாளி பணித்ததுன்னா கூப்பிட்டதும், வேலையால் பணிந்து அவ்வேலையை முடித்தார். முதலாளி பணித்ததும் சொல்கிறாங்க ஒரு வேலை இதை பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அதை கேட்டோடனே வேலையால் வந்து அதை பணிஞ்சின்னு போய் அதை வேலையை வந்து முடிச்சிடுறாங்க. பணிந்து அவ்வேலையை முடித்தனர். ஆன்சர் முதலாளி பணித்ததும், வேலையால் பணிந்து அவ்வேலையை முடித்தனர். நெக்ஸ்ட் கொஷின். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பணிந்து, பணித்து. இதே தான் மேலையும் பணிந்து பணித்து தான் இருக்கு, கீழே அதே மாதிரி பணிந்து பணித்து தான். ஸோ இந்த பணிந்துக்கு ஆன்சர்னா கட்டுப்படுதல். அவங்க சொன்னதுக்கு கட்டுப்பட்டு நம்ம அதை செய்கிறோம். பணித்துனா உத்தரவிடுதல். ஸோ இப்போ இதை பார்த்தோன்னா நம்மளுக்கு மேலே இருக்கிறது புரிஞ்சுக்கணும்ல. மேலே அவங்க என்ன பண்ணுறாங்க, பணித்துன்னு அவர் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து அவர் உத்தரவிட்டிருக்காரு. அந்த உத்தரவுக்கு அவங்க பணிஞ்சு கட்டுப்பட்டு அந்த வேலையை அவங்க முடிச்சிருக்காங்க. ஸோ பணிந்து பணித்து மீனிங் வந்து கட்டுப்படுதல், உத்தரவிடுதல். நெக்ஸ்ட் கொஷின். பின்வரும் வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. விரிந்து, விரித்து. மேலேயும் வந்து மயில் தொகை அதே கொஷின் மாரி இருக்கா. காற்று அதே கொஷின் தான், வேறு டிஃப்ரெண்ட் கொஷின் பேப்பரில் டிஃப்ரெண்ட் நம்பரில் வந்திருக்கு. ஸோ காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தொகை விரித்தது. ஆன்சர் ஓகே.
நெக்ஸ்ட்டு அதே பணிந்து பணித்து எத்தனை வாட்டி வந்திருக்கு பாருங்க. ஆசிரியர் வகுப்புக்கு வர பணித்தவுடன் மணி பணிந்தான். ஸோ கட்டளை இடுறாங்க, அதை கட்டளை உத்தரவிடுறாங்க. அந்த உத்தரவை ஏற்று இவங்க பணிஞ்சு வந்து அந்த வேலையை செய்கிறான். ஓகே, இது அதோட மீனிங். நெக்ஸ்ட்டு இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. சூரியன் ஆன்சர். சூரியன் மறைந்த நேரத்தில் நான் பொருளை மறைத்து வைத்தேன். சூரியன் வந்து மறைஞ்ச நேரத்தில், டானான நேரத்தில் பொருளை வந்து நான் ஹைட் பண்ணி வச்சேன், மறைச்சு வச்சிடுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். விரிந்தது விரித்தது. நம்ம இதுக்கு அதே பாருங்க, இங்கே எப்படி இதே கொஷின் அங்கே 47 இருந்துச்சு, 68 இருந்துச்சு. அதே கொஷின் வேறு ஒன்றும் வந்துச்சு. 3வது வாட்டி இது வருது. மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தொகை. மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில்கள் தொகை விரித்தது. ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க, இந்த பணிந்து பணித்தும் அந்த பணிந்து பண்ணிட்டுக்காச்சு ஆப்ஷனு ஆன்சர் வந்து வேறு வேறு டிஃப்ரெண்ட்டாக வருது. பட் இந்த விரிந்தது விரித்தது ஆன்சர் வந்து ஒரே சேம் தான். மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தொகை விரித்தது. இந்த 3த்துக்குமே ஆன்சர் ஒரே சேம் தான் வந்திருக்கு. ஆனால் இந்த பணிந்து பணித்து வந்து வேறு வேறு டிஃப்ரெண்ட் ஆன்சர் வந்திருக்கும். ஸோ இதில் என்ன ஆன்சர் வந்திருக்கு பார்க்கலாம். பணிந்து. தாயின் பாதம் பணிந்து ஆசி பெற்றேன். அமைச்சர் உதவித்தொகையை வழங்குமாறு அதிகாரிகளை பணித்தார். உத்தரவிட்டிருக்காரு. இவங்க பணிந்து ஆசி பெற்றேன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்க, பணிந்து பணித்து. இது ஃபோர்த்து டிஃப்ரெண்ட்டான ஆன்சருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பெரியோரை பணிந்து வணங்கிய பின் உரிய பணிவிடை செய்ய பணித்தார். ஓகே, ஆன்சர் இதுக்கு மொத்தம் 4 டிஃப்ரெண்ட் ஆன்சர் வந்திருக்கு. நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இன்னும் வேறு ஏதாவது புக்கில் இருந்துச்சுன்னா அதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த பணிந்து பணித்து நிறைய வாட்டி வந்திருக்கு. ஸோ இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் பாரு, சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நெக்ஸ்ட்டு பணிந்து வந்திருக்கு. ஸோ இந்த பணித்து ஏகப்பட்டது வருது. ஆன்சர். மன்னன் வேலை செய்ய பணித்ததால் மக்கள் பணிந்து வேலையை தொடர்ந்தனர். மன்னர் வேலை செய்ய பணித்ததால் மக்கள் பணிந்து வேலையை தொடர்ந்தனர். ஸோ இது 6வதோ 5வதோ நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. அழித்து அழிந்து. மரங்களை அழித்ததால் மனிதன் அழிந்தான். மரங்களை அழிச்சதுனால மனிதன் அழிந்தான். ஓகே, இது நம்மளுக்கு ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம் இது. நெக்ஸ்ட்டு இருவினைகளின் பொருள் வேறுபாடு. சேர்த்து சேர்ந்து. ஆன்சர். சேர்த்து வைத்த பொருளை சேர்ந்து தேடினர். ஆன்சர் வந்து சேர்த்து வைத்த பொருளை வந்து சேர்ந்து ஒன்றா சேர்ந்து தேடுறாங்க. சேர்த்து வச்சதுன்னா அவங்க ரொம்ப நாள் சேர்த்து வச்ச பொருளை. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். விரிந்தது விரித்தது. இது 4வது வாட்டியா? இந்த விரிந்தது விரித்தது இங்கே 95ன்னு இருக்கா? அதே ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவங்க அந்த பணிந்து தான் வந்து வேறு வேறு முயற்சி பண்ணி வேறு வேறு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கு முயற்சியே இல்லை, ஒரே ஆப்ஷன் தான் எல்லா கொஷினுக்கும். நெக்ஸ்ட் கொஷின். இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. பொருந்து பொறுத்து. விடையினை சரியாக பொருத்தி வேலையில் பொருந்து. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். அறுத்து அருந்து. கதிர் அறுத்த போது விரல் அருந்தது. கதிரை வந்து அருங்கன்னு தான் சொல்லுவோம். அருந்து அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். விரல் அருந்தது. விரல் வந்து அருந்தது. கதிர் அறுத்த போது விரல் வந்து அருந்தது. நெக்ஸ்ட் அதே பணிந்து வந்திருக்கு பாருங்க. பெரியோர்களிடம் பணிந்து நடக்க வேண்டும் என்று ஆசிரியர் பணித்தார். பாருங்க, இதுவும் வேற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 6வது வாட்டி வருதுன்னு நினைக்கிறேன். 6வது வாட்டியும் வேற ஆன்சர் தான் வந்திருக்கு. ஸோ பெரியோர்களிடம் பணிந்து நடக்க வேண்டும் என்று ஆசிரியர் பணித்தார். நெக்ஸ்ட் கொஷின். இருவினைகளின் பொருள் வேறுபாடு வந்து மாறு மாற்று. மனிதராக மாறு, மற்றவரையும் மாற்று. இதோட ஆன்சர் வந்து மனிதராக மாறு, மற்றவரையும் மாற்று. நெக்ஸ்ட் கொஷின். இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. சேர்ந்து சேர்த்து. மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டதால் ஆசிரியர் சேர்த்து வைத்தார். அவங்க சேர்ந்து சண்டை போட்டதுனால ஆசிரியர் அவங்க எல்லாரையும் வந்து சேர்த்து வச்சாங்களாம். நெக்ஸ்ட்டு ஒரு தொடரில் இருவினை. சரியானதை தேர்ந்தெடு. விரிந்தது விரித்தது. சொன்ன மாதிரியே அதே கேள்வி 7th வாட்டி வந்திருக்கு. அதே ஆன்சர் தான் வந்திருக்கு. விரிந்தது விரித்தது. சரியானது வந்து இதுதான்.
இதே இதே குரூப் 4ல் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இத்தனை வாட்டி கேட்டிருக்காங்களே, அந்தளவு இம்பார்ட்டன்ட் நினைக்கிறாங்க உங்களுக்கு அந்த கொஷினை. ஸோ நெக்ஸ்ட்டு, இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து தவறான தொடரை தேர்வு செய்க. ஸோ தவறான தொடர்னால் மற்ற எல்லாம் 3மே சரியானது. 3மே பார்த்துடலாம், 3 தொடரும். நீங்கு நீக்கு நீங்கு நீக்குன்னு இருக்குது. ஸோ இந்த நீங்கு நீக்குக்கு வந்து பெயரை நீக்கியவுடன் பள்ளியை விட்டு நீங்கு, பெயரை ரிமூவ் பண்ணோன்னா பள்ளியை விட்டு நீங்கள் வெளியே போயிடு அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இக்குழுவை விட்டு நான் நீங்க வேண்டுமானால் என் பெயரை நீக்கு நீக்கு. ஓகே, இது 2மே ரைட்டு. நெக்ஸ்ட்டு, தவறான பதிவுகள் நீங்க வேண்டுமென்று நினைத்து நீக்கிவிட்டேன். இதுவுமே ரைட்டு. அப்போ நான் தவறான என் பெயரை நீக்க நினைத்தால் நீங்கு. ஸோ இதுதான் தவறானதான். ஸோ பார்த்துக்கோங்க, என் பெயரை நீக்க நினைத்ததால் நீங்க, அதுதான் தவறானது. நெக்ஸ்ட்டு, பணிந்து பணித்து. ஓகே, 8ஓ 9ஓ வந்திருக்கு போல இருக்குது இது. இறைவனை பணிந்து செல்ல வேண்டும் என பெற்றோர் பணித்தனர். இதுதான் ஆன்சர் சரியானது. சேர்ந்து சேர்த்து. அனைவரும் ஒன்று சேர்ந்து சிதறியுள்ள விறகினை சேர்த்து பல கட்டுகளாக கட்டினர். இதுதான் ஆன்சர். அங்கே மேலே வந்து ஒரு டீச்சர் சேர்ந்து சண்டை போட்டிருந்தவங்கள சேர்த்து வச்சாங்கன்னு வந்துச்சு. இங்கே வந்து அனைவரும் ஒன்று சேர்ந்து சிதறியுள்ள விறகினை சேர்த்து பல கட்டுகளாக கட்டினர். ஆன்சர். நெக்ஸ்ட்டு, புதைந்து புதைத்து. ரவி மண்ணில் புதைந்த பொருளை புதைத்து வைத்தான். ஸோ புதைஞ்சிருந்த பொருளை வந்து புதைத்து வைத்தான். ஆன்சர் வந்து இதுதான். ஒரு தொடரில் இருவினை அமைத்து எழுதுக. மழைக்காற்று வீசியதால் ஓகே, இப்போ அவங்க அதே டிஃப்ரெண்ட்டாக கேட்குறதுனால என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக டேஷ் மாரி கொடுத்து நம்ம அந்த விரித்ததை வந்து நம்மளை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது 10வது வாட்டிங்க, இது 10th வாட்டி இந்த கொஷின் வந்திருக்கு. விரிந்தன விரித்தது தான் ஆன்சர் இதுக்கு. நெக்ஸ்ட்டு, இதில் வந்து இருவினையின் பொருள் வேறுபாடு சரியான தொடரை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. மாறு வேடத்தில் பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றி கொண்டனர். மாறு வேடத்தில் பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றி கொண்டனர். இதுதான் சரியானது. நெக்ஸ்ட்டு, ஓகே, எத்தனை வாட்டி இந்த கேள்வி. மழை பெய்ததால் பூவின் இதழ் விரிந்தது, மயில் தொகை விரிந்தது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 75 கொஷின் இருக்குதுன்னு சொன்னேன். அதில் 12 கொஷின் கிட்டே இதே வந்துருச்சு. உங்களுக்கு இதோட முக்கியத்துவத்தை இப்போ நான் காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின், விலை. பொருளின் இந்த விலைக்கு வந்து பொருளின் மதிப்பு, இந்த விலை வந்து உண்டாக்குதல். ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு கொஷின் வந்துச்சு. இது 2மே டிஃப்ரெண்ட் கொஷின் தான். நெக்ஸ்ட்டு, இருவினைகளின் பொருள் வேறுபாடு. நெற்கதிர்கள் விளைந்த நிலத்தில் கரும்பு விளைவித்தனர். ஆன்சர் வந்து அது விளைந்த நிலத்தில் கரும்பை வந்து விளைவித்தனர். நெக்ஸ்ட்டு, சேர்ந்து சேர்த்து. சுற்றத்தார் சேர்ந்து வாழ்ந்தனர், பிரிந்திருந்த கணவன் மனைவியரை சேர்த்து வைத்தார். ஸோ சுற்றத்தார் வந்து சேர்ந்து வாழ்ந்தனர், பிரிந்திருந்த கணவன் மனைவியரை சேர்த்து வைத்தனர். ஆன்சர் இதுதான். நெக்ஸ்ட்டு, மாற்று. மறைமலை அடிகள் அனைவரையும் தூய தமிழில் எழுதுமாறு வழிகாட்டி மாற்றினார். இதுதான் ஆன்சர். சரியான ஆன்சர். மறைமலை அடிகள் அனைவரும் தூய தமிழில் எழுதுமாறு வழிகாட்டி மாற்றினார். நெக்ஸ்ட்டு, சீரு. இதோட ஆன்சர் பார்த்துடலாமா? சரியான பொருள் தரும் தொடர் வந்து சிறு குட்டியாக இருந்தாலும் சீருவதில் புலியை மிஞ்ச முடியாது. இந்த சிறு குட்டியாக இருந்தாலும் சீருவதில் புலியை மிஞ்ச முடியாது. ஆன்சர். ஒன் செகண்ட். சரியான தொடரை தேர்ந்தெடு. விரிந்து விரித்து. இந்த விரிந்து விரித்து அதே ஆன்சர் வந்திருக்கு. அதே கொஷின், 13வது கொஷின் இது. நெக்ஸ்ட்டு, இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். சரியான தொடரை தேர்ந்தெடு. சேர்ந்து சேர்த்து. மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டனர், ஆசிரியர் சேர்த்து வைத்தனர். ஸோ இந்த ஏற்கனவே இதே கொஷின் இதே ஆப்ஷன் வந்துச்சு. ஆனால் வேறு கொஷின் பேப்பர்லேருந்து இதை எடுத்தது. ஆன்சர் வந்து மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டனர், ஆசிரியர் சேர்த்து வைத்தார். நெக்ஸ்ட், இருவினைகளின் பொருள் வேறுபாடு. இரத்தல்னா கையேந்துதல். இந்த இரத்தல்னா வந்து மரணம், டைடுன்னு சொல்லுவோம். அந்த இந்த இரத்தலுக்கு வந்து மரணம். இந்த இரத்தல் இறந்து பிச்சை எடுக்கிறான்னு சொல்லலாம். கையேந்தி பிச்சை எடுக்கிறத வந்து இரத்தல் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், இறங்கு. இந்த இறங்கு வந்து கருணை காட்டு. இந்த இறங்கு வந்து கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். நெக்ஸ்ட் கொஷின், நெறி. இந்த நெறினா நெருக்குதல். நெரிச்சலில் வந்து நிறைய பேர் நெருக்கிட்டாங்கன்னு சொல்லல, நெருக்குதல். இந்த நெறினா வலி. இந்த நெறி வலி.
இந்த நெறி வந்து நெருக்குதல், இந்த நெறி வந்து வலி. நெக்ஸ்ட் கொஷின். வெறு வெறு. இந்த வெறு வந்து அச்சம். இந்த வெறுப்பு. இந்த வெறுக்கு வந்து வெறுப்பு. நெக்ஸ்ட் கொஷின். பொரித்தல் பொரித்தல். பொரித்தல் இந்த பொரித்தல் வந்து வறுத்தல்னு அர்த்தம். இந்த பொரித்தல் வந்து கல்லில் எழுத்து பொரிக்கிறது. கல்லில் எழுத்து பொரிக்கிறது வந்து இந்த பொரித்தல். நெக்ஸ்ட் கொஷின். முதலாளி டேஷ் தொழிலாளி டேஷ். முதலாளி பணித்தார், தொழிலாளி பணிந்தார். இது வந்து மேலே வேறு மாரி வந்து இருந்துச்சு. பணித்தார் பணிந்தார் கொடுத்துட்டு அந்த ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து இது டேஷ் மாரி கொடுத்துருக்காங்க. பணித்தார் பணிந்தார். ஸோ இங்கேயும் அதே தான். பணிந்து 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 பணித்து இன்னொருவாட்டி வந்திருக்கு. இது 8த்தோ 9த்தோ, ஆனால் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. ஸோ இது என்ன, ஆசிரியர் பணித்ததால் கயல்விழி பணிந்து படித்தாள். ஆசிரியர் வந்து பணித்ததால் கயல்விழி பணிந்து படித்தாள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 75 கொஷினும் பார்த்தாச்சு. நம்ம சேனலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் இதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து நீங்கள் பார்க்காத வீடியோ ஏதாவது இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் டெய்லியும் நம்ம வீடியோஸ் போடுவோம். அதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.